ஹைங்க, பூஜைக்கு வாங்கின பொரி மிச்சம் இருந்தால் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு 10 நாளைக்கான ஸ்நாக்ஸ் தயாருங்க. கண்டிப்பாக எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்குவாங்க. கெட்டே போகாத சம்பளத்தில் போட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். டீ காஃபிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்குங்க. என்ன செய்ய போகிறதான்னு பார்க்குறீங்க? பொரி தாளிக்கிறதாங்க, காரப்பொரி. ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா வேணுங்கிற அளவுக்கு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு தாராளமாகவே போடுங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதோடய பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை லைட்டாக நல்லா வறுப்பட்ட பிறகு இந்த வேர்க்கடலைங்க. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நான் வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் கடைசியில் போட்டு 2 திருப்பின பிறகு அதோடய கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3 கப் பொரி இருந்துச்சுங்க இன்னைக்கு, அதையும் சேர்த்திங்க. நல்லா கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே நல்லா பரட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான காரப்பொரி